ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல கீ ஃப்ரேம்னா என்ன, எப்படி யூஸ் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். டெக்ஸ்ட், எலிமெண்ட்ஸ், வீடியோஸ் இது மூணுத்துக்குமே நம்மளால கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து நம்ம வச்சிருக்க ஃப்ரேம்னு வச்சுப்போம். லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு ஒரு கார் வந்து மூவ் ஆகுது. சோ இது ஃப்ரேமுக்கு வெளியில கார் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரேமுக்குள்ள வந்து ஃப்ரேமுக்கு வெளியில போயிட்டு திரும்ப ஸ்டாப் ஆயிடுது. சோ இதே போலவே தான் கீ ஃப்ரேமும் ஆக்ட் ஆகுது. சோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிளிப்புக்கு மேல ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிராக் பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட ஸ்டார்டிங்ல ஸ்கேல் பிளேஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஃப்ரேமுக்கு வெளியில தள்ளி போயிட்டு வச்சுட்டு ரைட் சைடுல டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அது பக்கத்துல கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு அகைன் இந்த ஸ்கேல்ல இந்த டெக்ஸ்டோட எண்டிங்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரைட் சைடுல ஃப்ரேமுக்கு வெளியில கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்டோட ஸ்டார்டிங்ல ஸ்கேல் வச்சுட்டு ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுறது நீங்க பாப்பீங்க. சிம்பிளா சொல்ல போனா இதுவும் ஒரு வகையான டிரான்சிஷன் தான். இது லெஃப்ட் டு ரைட் மட்டும் இல்ல, ரைட் டு லெஃப்ட், டாப் டு பாட்டம் இந்த மாதிரி ஃப்ரேம்க்குள்ள எங்க வேணாலும் இந்த கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும்.